Hello students, welcome to Math Square. Algebra chapterல உள்ள linear equations in 3 variable concept relatedஆன problemsலாம் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் problemsல டைரக்டாவே அந்த 3 variables உள்ள 3 equations கொடுத்திருந்தாங்க. சால்வ் பண்ணி xyz அதாவது இந்த 3 unknown variables ஓட values calculate பண்ணிட்டு இருந்தோம். இந்த problem something differentஆ இருக்கு. என்னன்னா equations டைரக்டா கொடுக்காம ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரியான கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து ஈக்குவேஷன்ஸ் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் ரீட் த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட். வாணி, ஹர் ஃபாதர் அண்ட் ஹர் கிராண்ட்ஃபாதர் ஹாவ் an average age of 53. 1/2 of her grandfather's age plus 1/3 of her father's age plus 1/4 of Vani's age is 65. 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are they all now? This problem is about 3 components. என்னன்னா வாணி, her father and her grandfather ஓட ஏஜ் ரிலேட்டட் ஆனது. ஓகே, அவங்களோட 3 பேரோட ஏஜ்க்கும் உண்டான கனெக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது அவங்க 3 பேரோட ப்ரெசன்ட் ஏஜ். ஓகே, that is the unknown variables here. அதனால இந்த 3 பேரோட ஏஜையும் x, y and z ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், வாணி, her father and her grandfather have an average age of 53. இந்த சென்டென்ஸில் உள்ள ஆவரேஜ்ன்ற டேர்ம் வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டிரைவ் பண்ண போகிறோம். ஆவரேஜ்னா என்ன? It can be obtained by the formula sum of terms by number of terms. For example, இப்போ நம்ம ஒரு கிளாஸ் எக்ஸாம் ஒரு மந்த்லி டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு வச்சுப்போமே, ஒரு 5 எக்ஸாம்ஸ் முடிச்சிருக்கோம். ஓகே, அந்த மாடல் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் நம்ம ஆவரேஜாக எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த 5 எக்ஸாம்ஸில் எடுத்த மார்க்கோட டோட்டல் டிவைடட் பை 5. தட்ஸ் வாட் சம் ஆஃப் டேர்ம்ஸ். மொத்தம் எவ்வளோ மார்க்ஸ் இருக்கோ அது டிவைடட் பை எத்தனை சப்ஜெக்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகே, தட்ஸ் வாட் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டேர்ம்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இங்கே நமக்கு உண்டான டேர்ம்ஸ் என்ன? 3 நம்பரில் இருக்குது. வாணி, ஹர் ஃபாதர் அண்ட் ஹர் கிராண்ட்ஃபாதர். ஸோ அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் அப்படின்னும் போது எக்ஸ், ஒய், இசட் இந்த 3 காம்பனண்ட் இதோட சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் தோஸ் காம்பனண்ட்ஸ் பை 3 இஸ் ஈக்குவல் டு 53 அப்படின்னு. தென் டினாமினேட்டரில் இருக்கிற 53 தட் இஸ் பை 53 ஆப்போசிட் சைட்க்கு போகும்போது இன்டூ 53 மாறுது. இஸ் ஈக்குவல் டு 53 இன்டூ 3. 53 இன்டூ 3 இஸ் ஈக்குவல் டு 3 3s are 9, 3 5s are 15. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 159. ஓகே, செகண்ட் சென்டென்ஸ்க்கு போகலாம். செகண்ட் ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணுறதுக்கு 1/2 of her grandfather's age. grandfatherோட ஏஜ் இசட், 1/2னா பை 2 ப்ளஸ் 1/3 of her father's age. father's age ஒய், 1/3னா பை 3 ப்ளஸ் வாணிஸ் ஏஜ் 1/4. வாணிஸ் ஏஜ் 6 டிவைடட் பை 1/4ன்னும் போது 4 இஸ் 65 is equal to 65. இப்போ இங்கே பார்த்தோன்னா xyzோட டினாமினேட்டரில் சம் நம்பர்ஸ் இருக்குது. that are the coefficients of those terms. coefficient whole நம்பர்ஸாக இருந்தால் நமக்கு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு அந்த கேல்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த டினாமினேட்டரோட எல்சிஎம் கேல்குலேட் பண்ண போகிறோம். தட் இஸ் 234ஓட எல்சிஎம். இதெல்லாம் சின்ன கிளாஸ்லேயே நம்ம படித்தது தான். ஓகே, நவ் எல்சிஎம் இஸ் 2 into 3 into 2. ஓகே, 12 is the LCM. அப்போது இந்த டினாமினேட்டர்ஸ் எல்லாமே 12ஆக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு இந்த ஆல்ரெடி இருக்கிற நம்பர்ஸோட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்குமோ அந்த குவான்டிட்டியை டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டரில் சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ z/2ன்ற டேர்மை எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் டேர்மை இங்கே டினாமினேட்டர் எனக்கு 12 வரணும் டு கெட் த LCM. ஓகே, ஸோ எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்னா 2 into 6. ஸோ அந்த சேம் 6ஐ நியூமரேட்டர்லேயே மல்டிப்ளை பண்ணும். ஏன்னா இந்த 6/6 என்னன்னா 1. ஓகே, ஸோ z/2 into 1னா z/2 தான். அதாவது எனி நம்பர் into 1 த சேம் நம்பர். 1 இஸ் த மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அதனால தான்
டினாமினேட்டரில் என்ன குவான்டிட்டியோ அதையும் நியூமரேட்டரில் ஆட் பண்ணணும். இங்கே z/2ல மட்டும் இல்லை, இந்த y/3 அண்ட் x/4 எல்லாத்துலேயுமே எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்குமோ அதே குவான்டிட்டியை நியூமரேட்டர்லேயே மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ டினாமினேட்டர் எல்லாம் சேம் 12 வந்துடுது. அதனால் காமனாக ஒரே ஒரு 12 போட்டுட்டு நியூமரேட்டரில் உள்ள சேஞ்சஸ் மட்டும் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் டேர்மில் 6ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. 2 6 are 12, நியூமரேட்டர் 6 into z. In y term 3 4s are, so numerator also 4 into y. In x term 4 into 3, numerator 3 into x is equal to 65 அப்படின்னு இருக்கு. By 12 opposite sideக்கு போகும்போது into 12 ஆகும். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள குவான்டிட்டி வந்து என்ன பண்ணுறோம், இது எக்ஸ் ஒய் இசட்ன்ற ஆர்டரில் இந்த வேரியபிள்ஸை அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸ்டாண்டர்டான ஃபார்மேட்டுக்கு. நவ் 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ 65 into 12 எவ்வளோ வருது, 780. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரிமைன்ஸ் த சேம், 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z இஸ் ஈக்குவல் டு 780, ஈக்குவேஷன் 2. Now third sentence ku polam. 4 years ago, that means 4 years முன்னாடி. அப்போ எல்லாரோட ஏஜுமே 4 years கம்மியாக இருக்கும். ஓகே, இஃப் வாணிஸ் grandfather was, அப்போ 4 years முன்னாடி வாணிஸ் grandfather ஏஜ் என்னவா இருக்கும், z minus 4. ஓகே, was 4 times, ஸோ 4 into வாணிஸ் ஏஜ். அப்போ வாணிஸ் ஏஜும் எக்ஸில் இருந்து 4 years கம்மியாகுது. ஓகே, now இந்த bracketை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4 into x and minus 4 into 4 மல்டிப்ளை பண்ணும்போது 4 into x 4x, in betweenல உள்ள மைனஸ் சிம்பிள், 4 4s are 16. ஓகே, இப்போது வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கிற இந்த டேர்ம்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போகிறோம், கான்ஸ்டன்ட் மட்டும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ z ப்ளஸ் 4x ஆப்போசிட் சைடுக்கு போகும்போது மைனஸ் 4x அப்படின்னு இருக்குது. ஓகே, and minus 16 is already there in right hand side, minus 4 இங்க வரும்போது plus 4 ஆகுது. now z minus 4x என்ன எழுதிக்கலாம், minus 4x plus z ன்னு எழுதிக்கலாம், is equal to minus 12. ஏன்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், 2 நம்பர்ஸை ஆப்ரேட் பண்ணும்போது அதோட சிம்பிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா, இங்கே 4க்கு பாசிட்டிவ் 16க்கு நெகட்டிவ்னு இருக்குது. 2 டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ்னால் டிஃப்ரென்ஸ், அதாவது சப்ராக்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு சிம்பிள் என்னென்னா பிகர் நம்பரோட சிம்பிள், இங்கே 16 பிகராக இருக்குது, அதோட சிம்பிளை போட்டாச்சு. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3. நவ் ஈக்குவேஷன் 3 வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒன்லி 2 வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் இசட்டில் இருக்குது. நம்ம யூஸ்வலாக ரெண்டு தடவை ஒவ்வொரு பேர் எடுத்து ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணி இந்த ஈக்குவேஷன் 3ல இருந்து நமக்கு அந்த ஒரு வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிருச்சு. தட் இஸ் எக்ஸ் அண்ட் இசட்டில் ஒரு ஈக்குவேஷன் அங்கேயே ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, ஈக்குவேஷன்ஸ் 1 and 2ல இருந்து இங்கே என்ன வேரியபிள் இல்லை, ஒய் வந்து மிஸ் ஆகுது. ஸோ 1 and 2ல இருந்து வேரியபிள் ஒய்யை எலிமினேட் பண்ணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் இசட்டில் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி 4ன்னு நம்பர் கொடுத்தோம்னா 3 and 4 சால்வ் பண்ணும்போது இந்த அன்னோன் வேல்யூஸ் வந்து 1ன்னா நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா, ஈக்குவேஷன் 1 and 2 பார்த்தோன்னா எலிமினேட் பண்ண வேண்டிய ஒய் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் 4 இருக்குது, இங்கே ஒன்லி 1 தான் இருக்குது. அதனால் ஈக்குவேஷன் 1 முழுக்க 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் சேம் ஆயிரும். ஓகே, மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குவான்டிட்டியை போத் த சைட்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு முழுக்க 4 அண்ட் ஆல்சோ ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள குவான்டிட்டியும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 டேர்ம்ஸ் இருக்குது, அந்த 3 டேர்முக்குமே இன்டூ 4 அப்ளிகபிள். இங்கே ஒரே ஒரு டேர்ம் இருக்கிறதுனால ஒரே ஒரு டேர்மை இன்டூ 4ன்னு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, ஈக்குவேஷன் 2 ஆல்ரெடி இருக்குது, ஈக்குவேஷன் 1 மட்டும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிப்போம். ஈக்குவேஷன் 1 into 4 implies 4x plus 4y plus 4z is equal to 636. ஓகே, சிம்பிள் சேமாக இருக்கிறதுனால ஒய் வேரியபிளோட சிம்பிள் கேன்சல் ஆகிறதுக்கு சேஞ்ச் பண்ணணும். அதனால் சப்ராக்ட் பண்ணுறோம். ஒயில் சப்ராக்டிங் செகண்ட் லைனில் உள்ள டேர்ம்ஸோட சிம்பிள்ஸ் எல்லாத்துக்கும் ஆப்போசிட் சிம்பிள் கொடுக்கணும். அங்கே என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட். எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால நெகட்டிவ் சிம்பிள் தரும். இப்போது ஆட் பண்ணும்போது புதுசாக சேஞ்ச் பண்ண சிம்பிள்ஸை தான் செகண்ட் லைனில் உள்ள டேர்ம்ஸ்க்கு கன்சிடர் பண்ணணும். ஸோ ப்ளஸ் 4y மைனஸ் 4y கேன்சல் ஆயிடுச்சு. அதர் டேர்ம்ஸை பார்த்தோன்னா 3x minus 4x is minus x
and 6 minus 4 is plus 2z is equal to 780 minus 636 is 144. This is equation 4. Now 4 and 3 இப்போ solve பண்ண போறோம். fourth equationல பார்த்தோம்னா z ஓட coefficient plus 2 இருக்கு and இங்க 1 இருக்கு. அதனால equation 3 throughout 2 ஆல multiply பண்ண போறோம். That is இதில உள்ள ஒவ்வொரு டேர்மும் 2 ஆல multiply ஆகும். Now equation 3 into 2 implies 2 into minus 4 minus 8x plus 1 into 2 2z is equal to minus 2 into 12 24. இங்கேயும் z terms வந்து same symbol இருக்கிறதுனால subtract பண்ணுறோம். Then symbols வந்து change ஆகும். Negative இருக்கிறது positive and positives are negative change ஆகுது. Change பண்ணுறத within bracketல difference தெரியறதுக்காக வேற இங்க்ல போட்டிருக்கோம். இனி subtract பண்ணும்போது that is இனி மேற்கொண்டு ஆப்ரேட் பண்ணும்போது புதுசா change பண்ண symbols தான் consider பண்ணும் second lineல. Okay. Now plus 2z minus 2z cancel ஆகி 0. Other terms பார்த்தோம்னா minus x plus 8x that is 8 minus 1 is 7x is equal to 144 plus 24 is 168. இப்போ x ஓட வேல்யூ என்ன? into 7ங்கிறது opposite sideக்கு வரும்போது by 7 மாறுது which is equal to 168 7 ஆல டிவைட் பண்ணும்போது 24 னு வேல்யூ கிடைக்குது. x is equal to 24. Now x ஓட வேல்யூவை 3 or 4th equationல போடும்போது அங்க இருக்கிற z வேரியபிளோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாம். Now use x is equal to 24 in equation 4. அங்க minus of x னு இருக்கு. So minus x ஓட பிளேஸ்ல 24 plus 2z is equal to 144. minus 24 opposite sideக்கு போகும்போது plus 24 னு மாறுது which is equal to 168. 2z is equal to 168. இதில இருந்து z is equal to 168 divided by 2 which is equal to 84. That is z ஓட வேல்யூ 84 னு கிடைச்சாச்சு. இப்போ x and z ஓட வேல்யூஸை first equationல போட்டோம்னா unknown வேல்யூவான y வந்து கிடைக்கும். Okay. Now equation 1 implies x க்கு பதிலா 24 plus y is unknown and z க்கு பதிலா 84 replace பண்ணோம்னா is equal to 159. Now y is equal to right hand sideல 159 இருக்கு. இங்க 84 plus 24 add பண்ணும்போது 108 கிடைக்குது. அந்த plus 108 opposite sideக்கு போகும்போது minus 108 அப்படின்னு இருக்கு. Okay. So 159 minus 108 is equal to 51. That is value of the variable y is 51. The x, y, z எல்லாமே ages. So in yearsல நம்ம சொல்லலாம் யாரோட agesனா x represent Vani, y her father and z her grandfather. So the answer is Vani's age 24 years, her father's age 51 years and her grandfather's age is 84 years. Thanks for watching. Please like, share and subscribe our channel.